கன்னியாகுமரியில இருக்கிற நாங்க கேரளா போன பாண்டின்னு சொல்றாங்க. சரி, நீ இந்த பக்கம் பார்த்தா நீ என்னடா மலையாளி மாதிரி பேசுறேன்னு சொல்றாங்க. நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு என்னோட நிறைய கன்னியாகுமரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னு சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. முக்கடல் சங்கமம், சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் இந்தியாவில் பெண்களுக்கான பள்ளிகள்ல முதலா தொடங்கப்பட்ட இடம், மகாத்மா காந்தியோட அஸ்தி கரைக்கப்பட்ட இடம், தமிழுக்கே பெருமை சேர்த்த திருவள்ளுவரோட சிலை, விவேகானந்தர் தவம் இருந்ததால கட்டப்பட்ட விவேகானந்தர் மண்டபம், தமிழ்நாட்டோட மொத்த ரப்பர் உற்பத்தியில 95% உற்பத்தி ஆகும் இடம், கைவினை பொருட்களுக்கு பெயர் போன இடம், ரப்பர் உற்பத்தி, மீன் பிடிப்பு, கல்வி அறிவு விகிதத்துல முதல் இடம். இவ்வளோ பெருமையோட இருக்கிற ஊரு தான் நம்ம கன்னியாகுமரி. இந்தியாவோட தென்கோடி முனையில 4000 ஆண்டு பழமையான வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஆரம்பத்துல பாண்டிய நாட்டோட ஒரு பகுதியா தான் இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகள் மதுரை, காஞ்சி மற்றும் சிலப்பதிகாரத்திலயும் இருக்கு. அதுக்கப்புறமா ஆய் மன்னர்களால் ஆளப்பட்டு அதுக்கப்புறம் சேரர்கள் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேணாடு அரசர்களோட ஆட்சியில தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்த்தாண்ட